இந்துவை மன்னிப்பு கேட்க சொல்லி கிருபாகரன் சொல்லிட்டு இருக்க இந்து, என்னால் அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் எது கேட்கணும், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து கிருபாகரன் கோவப்பட்டிருக்காரு. கரெக்டாக அவருக்கு ஃபோன் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஈவினிங் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரி ஓகே நல்ல விஷயம், அப்போ இவளை என்னென்ன பண்ணுறதுன்னு திவாகர் கேட்க, இவளுக்கு எல்லா வேலையும் கொடுத்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லு, போனா இது எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், அவளை நல்லா வேலை வாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வா மாதம் மாதம் நிற்காமன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் வீடெல்லாம் தொடை வா பெருக்கு தொடச்சிட்டு மாப் பண்ணு அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஏதோ ஷோஃபா மாதிரி ஏதோ எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு நம்ம கருணா. இப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வராரு. வந்தோடனே எங்கடா மச்சான் இருக்கேன்னு ஃபோன் பண்ணுறாரு. இதோ இங்கே தாண்டா இருக்கேன். அம்மா எங்கே சிஸ்டரை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ளே ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, பாவம் அன்றைக்கி தண்ணி எடுத்து டயர்டாக இருப்பாங்க. இல்லைடா, அவங்க வீட்டில் இருக்கா, அண்ணன் வீட்டில் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கா, அண்ணன் வேலை செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது அநியாயம் பண்ணுறீங்களேடா, உங்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களேடா, என்னடா பண்ணுறது, அண்ணன் சொல்லிட்டாரு, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல மச்சான், நீ நல்லவன்ல மச்சான் அப்படி இப்படின்னு சொல்ல, அப்படியா சொல்லிட்டு சரி ஓகே ஏதாவது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நேராக கருணாவும் போகிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் மாப் பண்ணி முடிச்சோன்னா பக்கெட் வெளியே வைக்க சொல்லிட்டு சாமான் வந்து வேணும்னே கழுவுந்தே கொண்டு வந்து பூனா வந்து வெளியே போட்டிருக்காங்க. கழுவு திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்துவும் கழுவ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கையெல்லாம் அவங்களுக்கு வலிக்குது. இதை வந்து கருணா பார்க்குறாரு. என்ன இந்த பொண்ணு ஒழுங்காகவே தேய்க்க மாட்டேங்குது, போனா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு குடம் வந்துட்டு அப்படியே திருப்பி போட்டு அதில் உட்காந்து போட்டு எப்படி தேய்க்கணும்னு நான் சொல்கிறேன், போனா போய் புளி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் கொஞ்சம் சாமானை தேய்ச்சி போட்டுருவாரு. அப்புறம் புளி எடுத்துகிட்டு வந்தால் இங்கே பாரு இந்த மாதிரி தான் தேய்க்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ திரும்பவும் ஒழுங்காக தேய்க்க மாட்டேங்கிற, போனா போய் சாம்பல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாம்பல் எடுத்துகிட்டு சொல்லி அதை தேய்ச்சி காமிக்கிறாரு. அப்படின்ற பேரில் நிறைய சாமானத்தை தேய்ச்சி கொடுத்துட்றாரு இந்துக்காக. அப்புறம் அவங்க அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு வந்தோடனே வந்துட்டு காயெல்லாம் கட் பண்ணணும், பஜ்ஜி போடுறதுக்காக இதெல்லாம் கட் பண்ணி வைன்னு சொல்கிறாங்க. நீ போனா நான் பார்த்துக்கிறேன், இதை சரியாக பண்ணல, நான் வேலை வாங்குறேன் இன்றைக்கி, அவளை டார்ச்சர் பண்ணுறோம் புரியுதா அப்படின்னு போனா கிட்டே நைஸாக சொல்லிடுறாங்க. போனாவும் அந்த நம்பிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் இவர் வந்துட்டு என்ன கட் பண்ணுற நீ, உனக்கு ஒன்றுமே கட் பண்ண தெரியல கொடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. அப்படியே கடகடன்னு கட் பண்ணி கொடுக்குறாரு. என் வேலையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிம்மா நீ பார்த்துக்குமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ எதுன்னு கிடக்குற, அவங்களுக்கு தான் கட் பண்ண தெரியலன்னு சொல்ல, ஹலோ வெங்காயத்தை யார் கட் பண்ணாலும் அப்படி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே கடுப்பாகி கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க கையெல்லாம் ஏறிட்டு பார்த்து கஷ்டப்படுறதை பார்த்து கருணா வந்துட்டு ஃபீல் பண்ணி திரும்பவும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.